கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், பிசாசு திருடுகிறவன், பிசாசு கொல்லுகிறவன், பிசாசு அழிக்கிறவன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தம்மை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நானோ திருடுகிறவன் அல்ல, நானோ கொல்லுகிறவன் அல்ல, நானோ அழிக்கிறவன் அல்ல, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் யாருடைய சமாதானத்தையும் அவர் திருடுறது கிடையவே கிடையாது. யாருடைய பணத்தையும் அவர் திருடுறது கிடையவே கிடையாது. இதுவரைக்கும் யாருடைய பிள்ளைகளையும் அவர் திருடுறது கிடையவே கிடையாது. யாருடைய பிள்ளைகளையும் அவர் எடுத்துக்கொண்டது கிடையவே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் யாருடைய குடும்பத்தையும் அவர் அழித்தது கிடையவே கிடையாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் திருடுகிறவர் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொல்லுகிறவர் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அழிக்கிறவர் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிம்மதியை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மைகளை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்தை வாழ வைக்கிறவர். எனவே தான் பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது, அவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், மீறுதல்களை மன்னிக்கிறார், புது வாழ்வை தந்தருளுகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், அநேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார், இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், மறுபடியுமாய் தருகிறார். ஆகையால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலையில் இருப்பின் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானத்தினாலே உங்களை என்ன செய்வார், நிரப்புவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே ஏற்கனவே நாம் 14 காரியங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 15வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 15வது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? நம்முடைய இருதயத்தில்
சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் என்ன செய்கிறது? அது உண்டாக்குகிறது. மறுபடியுமாய் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, தரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை என்ன செய்தேன்? உட்கொண்டேன். உணவு கிடைத்த பொழுது எப்பொழுது அதை சாப்பிட்றோமோ அதை போல உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனேயே அதை நான் என்ன செய்கிறேன்? உட்கொள்கிறேன், சாப்பிடுகிறேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனேயே அதை நான் உட்கொண்ட பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், என்ன நடந்தது என்று சொன்னால், உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷத்தையும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷத்தையும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சந்தோஷத்தையும் நமக்கு மகிழ்ச்சியை என்ன செய்கிறது? தருகிறது. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குகிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கதை புஸ்தகத்தில் கிடையாது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கதை புஸ்தகத்தில் கிடையாது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சினிமாவில் இல்லை. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சாராய கடையில் கிடையாது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சிகரெட்டு குடிக்கிறதுல கிடையாது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. இன்னைக்கு மனுஷன் பாருங்க, இது தெரியாதனால தான் எங்கே போய் விழுந்துடுறான். ஏதோ ஒரு 2 மணி நேரம் சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியுது, அப்புறம் காற்றை பிடிங்கி விட்ட மாதிரி புஷ்ஷுன்னு என்ன செஞ்சிருது? போதையெல்லாம் இறங்கின உடனே சந்தோஷம் மகிழ்ச்சியும் போயிடுது. அந்த 2 மணி நேரம் சினிமா தேட்டரில் உட்காந்த மாத்திரத்தில் எல்லா கவலையும் மறந்துட்டு அப்படியே சந்தோஷமாக இது தெரிகிற மாதிரி இருக்குது. அப்புறம் சந்தோஷமாக என்ன செஞ்சிருது? போயிடுது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே எப்பொழுதுமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி என்ன செய்கிறது? அது உண்டாக்குகிறது. ஆமென். சந்தோஷம் மகிழ்ச்சியும் மெகா தொடரில் கிடையாது. சந்தோஷம் மகிழ்ச்சி நாடகம் பார்க்கறதுல கிடையாது. சில கிறிஸ்தவங்க பாருங்க, அதில் மூழ்கிடுறாங்க. விளங்கலை அவங்களுக்கு. கேட்ட டைம் பாஸ். என்ன பாஸ்? டைம் பாஸ். அதுக்கு நாங்கள் அதில் இருக்கிறோம். என்டர்டைன்மெண்ட்டு. என்னமெண்ட்டு? என்டர்டைன்மெண்ட்டு, பொழுதுபோக்கு. அதில் தான் போகிறாங்க. அதனால அவங்க ஈர்க்கப்பட்டு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் போய் ஒரு பொழுதுபோக்குன்னு போய் கடைசியில் அதனால இழுக்கப்பட்டு அதுலேயே என்ன செஞ்சிடறாங்க? மூழ்கிடுறாங்க. அதுலேயே பாருங்க விழுந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவுதான் விசுவாச அறிக்கைகள்லாம் பண்ணாலும், எவ்வளவுதான் சில காரியங்களை பண்ணாலும் அங்கே அவங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது? நடக்க மாட்டேங்குது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. நீங்கள் சில காரியங்களை புரிந்து கொள்ளணும். இதுதான் உண்மை. அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இவ்வளவு ஜெபம் பண்ணுறோம், இவ்வளவு பைபிள் வாசிக்கிறோம், இவ்வளவு சில காரியங்கள்லாம் பண்ணுறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குதே. ஏன் நடக்க மாட்டேங்குது? அதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? இவங்க செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான். வேதத்தை வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, பிரசங்க செய்திகள்லாம் கேட்குறாங்க, காணிக்கை தசமங்கள்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்து வந்த உடனேயே எங்கே போயிடுறாங்க? இப்படி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களில் போய் அவங்க மூழ்கிறதுனால. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார்,
அந்த விதை வளராதபடிக்கு அந்த முள் அதை என்ன செய்து விட்டது? நெருக்கி போட்டது. எப்பயோ சொல்லிட்டாரு பாருங்க, எந்த நூற்றாண்டுல சொல்லிட்டாரு பாருங்க. வசனம் உள்ள போயிருக்குது, இப்ப வசனம் வளர்ந்து வரவிடாத அளவுக்கு எது நெருக்கி போட்டுருது? எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த உலகத்தின் காரியங்கள் அது என்ன செஞ்சிருது? நெருக்கி போட்டுருது. இவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. என்ன கேள்வி? வர வர சபைக்கு போறோம், பிரசங்கம் கேட்கிறோம், தசமாங்காணி கொடுக்குறோம், பைபிள் வாசிக்கிறோம், ரிசல்ட்டே பார்க்க முடியலையே, பலனையே பார்க்க முடியலையே, கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரே. என்ன காரணம் அப்படின்னா, இப்படி கதை புஸ்தகம் வாசிக்கிறது, இப்படி சினிமா தியேட்டருக்கு போய் அதில் போய் டைம் எல்லாம் செலவழிக்கிறது, வீட்டில் இந்த நாடகம் அது இதெல்லாம் போட்டு அதெல்லாம் பார்க்கறதுனால இப்போ எது போய் நிறைஞ்சிருது உள்ளத்தில்? சத்தத்தை காணோம். எது ஃபுல் ஆகிடுது? இந்த காரியங்கள்லாம் நிறைஞ்சிருது. வசனம் என்ன செய்ய மாட்டேங்குது உள்ளத்தில்? அது பாதுகாக்கப்பட்டு விளைச்சலை தரவிடாமல் என்ன செஞ்சிருது? போய்விடுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சில காரியங்களை ஆழமாக என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அப்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்க இருக்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை காதினாலே கேட்டுக்கொண்டே இருப்பதற்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்வதிலே, கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்வதிலே என்ன செய்கிறது? இருக்கிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய கல்வாரி பாடுக்குள்ளே, அதை தியானிப்பதுக்குள்ளே என்ன செய்கிறது? இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 15வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சந்தோஷத்தையும் நமக்கு மகிழ்ச்சியை என்ன செய்கிறது? அது தருகிறது. ஆமென். முதல் மனுஷனாகிய ஆதாமை நாம் பார்க்கிறோம். ஆதாமை கர்த்தர் எங்க வச்சிருந்தார்னா, ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாரு. எங்க வச்சிருந்தாரு? ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாரு. ஏதேனாவே என்ன தெரியுமா அர்த்தம்? ஏதேனாவே இன்பம் என்று அர்த்தம், மகிழ்ச்சி என்று அர்த்தம், ஆனந்தம் என்று அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் எப்படிப்பட்ட இடத்துல ஆதாம் வச்சிருந்தாரு பாருங்க. என்னைக்கு ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சாங்களோ அன்னைக்கே இன்பத்தை இழந்துட்டாங்க, அன்றைக்கே அந்த சந்தோஷத்தை இழந்துட்டாங்க, அன்றைக்கே அந்த மகிழ்ச்சி இழந்துட்டாங்க, அன்றைக்கே அந்த ஆனந்தத்தை இழந்துட்டாங்க, அன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க, அந்த ஐஸ்வர்யத்தை இழந்துட்டாங்க, அந்த செழிப்பை இழந்துட்டாங்க, தீர்க்காயுசை இழந்துட்டாங்க, எல்லா நன்மைகளை என்ன செஞ்சுட்டாங்க? இழந்துட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் கவனிக்கணும். தேவனுடைய திட்டம் நீங்க துக்கத்திலையும் வேதனையிலும் இருப்பது கிடையவே கிடையாது. தேவனுடைய திட்டம் என்ன? நீங்கள் சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியில் இருப்பது தான் தேவனுடைய திட்டம். எல்லாம் இருக்கிறீங்களா? மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டான். எனவே கர்த்தர் பாருங்க, மனிதனாக கல்வாரி சிலுவைக்கு போய் மனிதனுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு இப்ப அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய கல்வாரி பாடுகள் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய கல்வாரி பாடுகள் மூலமாக, இந்த மீட்பின் மூலமாக மறுபடியுமாக இந்த சந்தோஷத்தையும் இந்த மகிழ்ச்சியையும் இந்த ஆனந்தத்தையும் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மனுஷன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மனுஷன் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அடைந்து கொள்ள முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே சந்தோஷம் மகிழ்ச்சியும் எங்கேயோ இல்லை, இயேசுக்குள்ளே இருக்கிறது. சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஏதோ ஒரு மலையிலையோ அல்லது ஒரு செடியை கொண்டு வீட்டு வாசல தொங்க விடுறதுலையோ கிடையவே கிடையாது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன் என்று இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவைகள் கிடைத்த உடனேயே அவைகளை என்ன செய்தேன்? நான் உட்கொண்டேன். என்ன செய்தேன்? எத்தனை பேர் உட்கொள்ளலாம் நினைக்கிறீங்க? ஆகவே கர்த்தருடைய வார்த்தை இரவு பகலும் தியானியுங்கள், இதற்குள்ளே ஆழமாய் போங்கள். நான் சொல்றேன், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இங்க தான் என்ன செய்யுது? இருக்கிறது. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க. இதுக்குள்ளதான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்குது. ஆமென்.
நல்ல பிரசங்க செய்தியை போட்டு கேளுங்க. டெய்லியும் நல்ல ஸ்தோத்திர பலியில் ஏறிடுங்க. நல்ல அந்நிய பாஷையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை அதிகமாக வாசிங்க. நான் சொல்கிறேன், இதை போல ஒரு மகிழ்ச்சி, இதை போல ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையவே கிடையாது. ஆமே, இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் ஆனந்தம். ஆமே. ஓகே, 16வது காரியத்தை பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 16வது காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பொறுமையையும் ஆறுதலையும் உண்டாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பொறுமையையும் ஆறுதலையும் என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவ வசனத்தினால் உண்டாகிற பொறுமையினாலும் ஆறுதலினாலும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எதினாலே உண்டாகிற பொறுமையும் ஆறுதலும்? தேவ வசனத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, தேவ வசனத்தினாலே, தேவ வசனத்தினாலே. எனவே 2 காரியங்கள், பொறுமையும் ஆறுதலும். இந்த ரெண்டுமே தேவ வசனத்தினாலே தான் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பொறுமையும் இந்த ஆறுதலும் நமக்கு வரும் பொழுது நமக்குள்ளே எது உண்டாகிறது என்று சொன்னால் நம்பிக்கை உண்டாகிறது. எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை உண்டாகிறது. எது உண்டாகிறது? நம்பிக்கை உண்டாகிறது. அப்ப பொறுமையும் ஆறுதலும் நமக்கு எப்பொழுது உண்டாகிறது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாம் காதினாலே கேட்டுக்கொண்டே இருப்பதினாலே தான் பொறுமையும் விசுவாசமும் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவ வசனத்தை நீங்கள் காதினாலே கேட்பதின் மூலமாக பொறுமையும் ஆறுதலும் உங்களுக்கு உண்டாகிறது. அவ்வாறு உண்டாகிற போது உங்களுக்குள்ளே நம்பிக்கை உண்டாகிறது. ஆமென். வாழ்க்கையில பொறுமையும் ஆறுதலும் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில பொறுமையும் ஆறுதலும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, அவசரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சத்திய வேதம் எப்பயுமே இந்த பொறுமை குறித்து அதிகமாக என்ன செய்கிறது? நமக்கு போதிக்கிறது. ஆறுதலை குறித்து சத்திய வேதம் அதிகமாய் நமக்கு போதிக்கிறது. ஆகவே இந்த 2 காரியத்தையும் இன்றைக்கு நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். 2 காரியங்கள், ஒன்று பொறுமை, 2வதாக ஆறுதல். எல்லாம் சொல்லுங்க, ஒன்று பொறுமை, 2வதாக ஆறுதல். முதலாவதாக இந்த பொறுமை குறித்து நாம் பார்ப்போம். வாசிப்போம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். இங்கே தேவனுடைய மனுஷனாகிய, தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், பொறுங்கள். என்ன செய்யுங்க? பக்கத்தில் கையை போட்டு சொல்லுங்க, பொறுங்க. கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். பொறுங்கள், அவசரப்படாதீங்க. மக்கள் பாருங்க, இன்னைக்கு அவசரப்பட்டு போய் சொத்துக்களை இழந்துடுறாங்க, ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்க, புருஷனை இழந்துடுறாங்க, மனைவி இழந்துடுறாங்க, பிள்ளைகளை இழந்துடுறாங்க, எதிர்காலத்தை இழந்துடுறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா புருஷனை காப்பாத்திருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருந்தா மனைவியை காப்பாத்திருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா பிள்ளைகளை காப்பாத்திருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா சொத்துக்களை காப்பாத்திருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா எவ்வளவோ ஆசீர்வாதத்தை இழந்து போகாம இருந்திருந்திருக்கலாம். இவங்க அவசரப்பட்டதுனால என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்ப மண்டையை சொரிச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க. இப்ப
தலையை சொரிஞ்சுக்கிட்டு என்னமோ தெரியல பிரதர், கர்த்தர் இந்த பாதையில் அடியனை நடத்துகிறார். கர்த்தர் நடத்தல, நீங்க அவசரப்பட்டீங்க, நீங்க பொறுமையா இல்ல. நீங்க பொறுமையா இருந்திருந்தீங்கன்னா அதை என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, இழந்திருக்க மாட்டீங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஊழியக்காரரை வந்து நொச்சரிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? சீக்கிரம் சீக்கிரம், அவசரம் அவசரம் சொல்லி அவரை போட்டு நொச்சரிக்கிறாங்க. இவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்கிறேன். அதெல்லாம் கிடையாது, நீங்க இப்ப சொல்லுங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்டு ஜெபம் பண்ணிட்டு வர்றையா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கொஞ்சம் கேட்போம். என்னை நொச்சரிக்காதீங்க. இன்னைக்கு பிள்ளைங்க பாருங்க, நச்சரிக்கும் பாருங்க. சவு மிட்டாய் வாங்கி கொடுங்க, பலூன் வாங்கி கொடுங்க, ஜூஸ் வாங்கி கொடுங்க, கொஞ்சம் பொருளா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, மண்ணில் கடந்து உருள்றது. சின்ன பிள்ளைங்க மாதிரி பாருங்க சில கிறிஸ்தவங்க. ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன செய்யறது? அவசர அவசரமா சில டிசிஷன் எடுக்கிறது, அவசர அவசரமா சில தீர்மானங்கள் எடுக்கிறது. கடைசியில் எங்கேயா போய் பொத்துன்னு விழுந்துட்டு அவமானப்பட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு கண்ணீர் சிந்தி அழுது நின்றுக்கிட்டு கடைசியில் கர்த்தர் தான் என்ன செய்யறாரு? இப்படி நடத்துறாரு. கர்த்தர் தான் என்னை சோதிக்கிறாரு பிரதர், கர்த்தர் தான் என்னை புடமிடுறாரு பிரதர், கர்த்தர் தான் அடியேனை இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னத்தை ஜெபிக்கிறது? புத்தி வரணும், மேலே ஜெபம் பண்ணணும். புத்தி வரணும்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இங்க ஊழியக்காரட்ட போய் நொச்சரிக்கிறாங்க பாருங்க. அவர் சொல்றாரு, அப்பா கொஞ்சம் பொறுங்கப்பா, கர்த்தர் என்ன சொல்றாரு என்ன செய்வான் கேட்பான். இல்ல இல்ல, எங்க சித்தப்பா சொல்லிட்டாரு, சித்தப்பா சொல்லிட்டாரு, எங்க மாமா சொல்லிட்டாரு. உங்க மாமா சொல்றத நம்ம நிறுத்தியா? முதல்ல கர்த்தர் என்ன சொல்றாரு கேட்பான். மாமா சித்தப்பா எல்லாத்தையும் ஓரத்துல வை. முதல்ல எல்லாரையும் நம்ம மதிக்கிறோம், எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம். ஆனா கர்த்தரா மாமா வரும்போது என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கர்த்தரா சித்தப்பாவான் வரும்போது கர்த்தர் தான். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்பா அம்மாவா கர்த்தரான் வரும் பொழுது கர்த்தர் தான். அப்பா அம்மா தூக்கி ஓர வைக்க வேண்டியதான். கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட், கர்த்தருடைய வார்த்தை தான் ஃபர்ஸ்ட். ஆமென். ஆகவே பொறுமையா இருக்கு கத்துக்கிறணும். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு ஹேபிட்டை, ஒரு குணாதிசயத்தை என்ன செய்யணும்? நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பொறுமையை வளர்த்துக்குங்க. ஆமென். பொறுமை என்ன செய்யுங்க? வளர்த்துக்குங்க. இன்னைக்கு நாம எல்லாருமே பாருங்க அவசர உலகத்தில் இருக்கிறோம். அவசர அவசரமா கிளம்பி அவசர அவசரமா சாப்பிட்டு அவசர அவசரமா வேலைக்கு போயிடுறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இதுக்கு ஏற்றாறு போலயே பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் தயாரிக்கப்படுகிறது. திடீர் ரசப்பொடி, திடீர் சாம்பார் பொடி, மட்டன் பொடி, எல்லா பொடி வந்துருச்சு. எல்லா பொடி வந்துருச்சா வரலையா? அவசர உலகத்துக்கு ஏற்றாறு போல எல்லாமே செஞ்சுட்டாங்க. இப்ப தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடே ஆக்க தேவையில்லை, நீங்க ஆர்டர் பண்ணுங்க சார், சாப்பாடை கொண்டு வந்து வீட்டு வாசல் என்ன செஞ்சிடறோம், இறக்கிடுறோம். அவன் என்ன கலந்துருக்க என்ன பண்ணிருக்க எதுவும் தெரியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாமே இப்ப அவசர உலகத்தில் வந்துருச்சு. எல்லாமே டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான், போக வேண்டியதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சத்திய வேதம் எப்பொழுதுமே பொறுமைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்பதை நீங்கள் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சத்திய வேதம் எப்பொழுதுமே பொறுமைக்கு முக்கியத்துவத்தை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. வாசிப்போம் சில வசனங்களை. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இங்கே வேறொரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். இன்னைக்கு நாம் இதை எடுத்துக்கிறோம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பு. எத்தனை நாட்களுக்கு பின்பு? அநேக நாட்களுக்கு பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது உடனே என்று எழுதப்பட்டிருக்கிறதா? அநேக நாட்களுக்கு பின்பு. அநேக நாட்களுக்கு பின்பு என்றால் அதற்காக
பொறுமையோடு என்ன செய்திருக்க வேண்டும்? காத்திருக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? பொறுமையோடு என்ன செஞ்சிருக்கணும்? காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு காலையில் நெல்லை விதைச்சிட்டு நாளைக்கு காலையில் 100 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோணி சாக்கு தூக்கிட்டு வாங்க, 12 ரூபாய் எடுத்துட்டு வாங்க, நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? நெல்லை அறுக்க போவோம். அப்படின்னா என்ன செய்ய முடியாது? அறுக்க முடியாது. 90 நாள் காத்திருக்கணும், 60 நாள் காத்திருக்கணும். பொறுமையோட என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போதுதான் பலனை பார்க்க முடியும். காத்திருக்கும் போதுதான் வெற்றியை பார்க்க முடியும். காத்திருக்கும் போதுதான் விளைச்சலை பார்க்க முடியும். காத்திருக்கும் போதுதான் அற்புதத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கு மற்ற ஜனங்களைப் போல அவசரமா முடிவெடுக்காதீங்க, அவசரமா ஓடாதீங்க, அவசரமா ஒரு காரியத்தை என்ன செய்யாதீங்க. தேவ சமூகத்துக்கு வந்து ரூமை பூட்டிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்நிய பாஷையில் இருந்து ஜெபித்து வேதத்தை அதிகமாய் வாசித்து பிரசங்க செய்திகளை கேட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்க, நின்று நிதானமாய் கேட்டு அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே என்ன செய்யுங்கள்? தீர்மானங்களை எடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே தீர்மானத்தை எடுங்கள். ஆமென். உங்களுடைய சரீர உணர்ச்சியின் அடிப்படையிலே தீர்மானத்தை என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. உங்க சரீரத்தினுடைய உணர்ச்சியின் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது? தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. உங்க மனது என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என்ன நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரோ அதன் பிரகாரம் என்ன செய்யணும்? முடிவை, தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பெரிய வெற்றியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்கிறவர்களோ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஜெபத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய வார்த்தையிலே காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. எப்படிப்பட்ட பலன்? புது பலன், ஸ்ட்ரென்த், ஃப்ரெஷ்ஷா ஆகுறாங்க. ரீஃப்ரெஷ் சொல்றாங்க பாருங்க. நல்லா ஓய்வு விடுங்கன்றாரு டாக்டர். எதுக்கு? அப்பதான் என்ன செய்ய முடியும்? ரீஃப்ரெஷ் ஆக முடியும். ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. டீ காஃபி நிறுத்துங்க. முதல்ல நான் கொடுத்த மாத்திரையவே நீங்கள் டீ காஃபியில் என்ன செய்யக்கூடாது. ஆனால் நம்மளால எதில் தான் போய் செய்கிறது? டீ காஃபியில் போட்டு தான் மாத்திரையவே என்ன செய்கிறது? அவர் சொல்கிறத கவனிக்கிறதே கிடையாது. எவர் சொல்கிறது? டாக்டர் சொல்கிறத கவனிக்கிறதே கிடையாது. மாத்திரையை கொடுக்குறேன், டீ காஃபியில் என்ன செய்யாதீங்க, மாத்திரையை சாப்பிடாதீங்க. வெந்நீரில் வச்சு என்ன செய்யுங்க? டீ இந்த மாத்திரை என்ன செய்யுங்க? அதை காதில் வாங்குறதே கிடையாது. அங்கே போய் ஒரு டீ வாங்கிட்டு வந்து என்ன செய்கிறது? மாத்திரையை அடிக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்றது கவனிக்கிறதே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்றதை கவனிக்கிறதே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, ரன் பண்ணிக்கிட்டே இருக்காத, ரன் ஆகிக்கிட்டே இருக்காத, ஓடிக்கிட்டே இருக்காத. ஓடிக்கிட்டே இருந்தேன்னா சோர்வு அடைஞ்சிருவ, சோர்வு வந்துடும், விழுந்துருவ. காத்திரு, என் பிரசன்னத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, என் வார்த்தைக்கு வா, வந்து காத்திரு, என் பிரசன்னத்தில் காத்திரு, என் வார்த்தைக்கு காத்திரு, என் சத்தத்துக்கு காத்திரு. காத்திருக்கும் போது நீ என்ன செய்வாய்? புது பலன் அடைவாய். எப்படிப்பட்ட பலன்? புது பலன் அடைவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஓடுனா கூட நீ கீழே என்ன செய்ய மாட்ட? விழமாட்ட. அப்ப பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும்? நாம் காத்திருக்க வேண்டும். ஆகவே சத்திய வேதம் பொறுமை குறித்து நிறையா நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வீடை கட்டிடணும், உடனேயே வீடை கட்டிடணும், உடனே பதவி உயர்வுக்கு வந்துடணும், உடனே பெரிய ஆளாக வந்து மாறிடணும், உடனே கார் வாங்கிடணும், வண்டி வாங்கிடணும், எல்லாம் என்ன செஞ்சிடணும்? வாங்கிடணும், உடனே கொடி கட்டி பறந்துடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கொஞ்சம் காத்திருப்பா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கே கொடி கட்டி என்ன செஞ்சிடணும்? நான் பறக்கணும். இது எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கு தென்னம்பிள்ளை நட்டு வச்சு
நாளை காலையிலேயே நான் இளநீ குடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தென்னம்பிள்ளை நட்டு வச்சிங்கன்னா 3 வருஷம் என்ன செஞ்சுருக்கணும், காத்திருக்கணும். அந்த காலத்துலலாம் 7 வருஷம். இப்போ ஊசி மருந்துங்கிறது எல்லாத்தையும் போட்டு 3 வருஷம் ஆக்கிட்டாங்க. சரி, எப்படியோ 3 வருஷமோ 5 வருஷமோ 7 வருஷமோ என்ன செஞ்சுருக்கணும், காத்திருக்கணும். காத்திருக்காம, அதாவது பொறுமையோட காத்திருக்காம அந்த அறுவடை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த விளைச்சல் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நாம் உயிரை எழும்பி ஒரு பெரிய வெற்றியை பார்க்கணும்னா, ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்கணும்னா, ஒரு அறுவடை வரணும்னா, ஒரு விளைச்சல் வரணும்னா என்ன செய்யணும், பொறுமையோட காத்திருக்க வேண்டும். ஜெபத்திலே அதிகமாய் தரித்திருக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, இடைவிடாமல் ஜெபியுங்கள், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கும் பொழுது என்ன செய்யுது, பொறுமை நமக்கு வருது. வேதத்தை அதிகமாய் தியானிக்கும் பொழுது, அதிகமாய் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன வருது, இப்போ பொறுமை வருது. ஆமென். பொறுமை வரும் பொழுது நிச்சயமாய் நாம் வெற்றி என்ன செய்வோம், பெறுவோம். ஆமென். வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தில் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். யார் உத்தமன்? பெருமை உள்ளவனா இல்ல பொறுமை உள்ளவனா? பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையா இருக்கிறவன் அவன்தான் உத்தமன். அவன்தான் உத்தமன். அதுக்காக பெண் பிள்ளைக்கு 29 வயசு ஆயும் நான் மாப்பிள்ளையே பார்க்கல, நான் பொறுமையா உட்காந்துருக்கேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் நீ பொறுமையா காத்திருக்க சொல்லியிருக்கிறார் பாஸ்டர், அதனால நான் மாப்பிள்ளையே பார்க்கல பாஸ்டர். எத்தனை வயசு வரைக்கும்? 29 வயசு வரைக்கும், 30 வயசு வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருக்கிறேன்னா மண்டையில் என்ன இல்லை? கரெக்ட். நீங்கள் தான் பதில் சொல்லியிருக்கிறீங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, பிள்ளைக்கு இப்போ தான் 15 வயசு ஆகுது. அதுக்குள்ளேயும் போய் அவசர அவசரம் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறது. அதுக்குள்ளேயும் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது, எங்கேயாவது கொண்டு போய் தள்ளி விட்டுறது. அருமையானவர்களை கவனியுங்கள். எல்லாவற்றிலையும் ஞானமாய் செயல்பட வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? வயசு இப்போ தான் 15 ஆகுது. இன்னும் தாராளமாக 5 வருஷம் என்ன செஞ்சிருக்கலாம், 6 வருஷம் என்ன செஞ்சிருக்கலாம், வெயிட் பண்ணலாம். அது படிக்க வேண்டிய வயசு, அது உழைக்க வேண்டிய வயசு, இன்னும் எவ்வளோ காரியத்தை செய்ய வேண்டிய வயசு. 21 வயசு தாண்டலாம் தாராளமாக. 23 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிறாங்க, நல்ல படித்த பயலாக இருக்கிறாங்க, நல்ல செவத்தா பயலாக இருக்கிறாங்க. எல்லாம் கரெக்ட் தான். கை நிறைய வாங்கி அவன் என்ன செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? கை நிறைய வாங்கி அவன் எங்கே கொண்டு போய் கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியுமா? கை நிறைய வாங்குறத மட்டும்தான் நீங்கள் காதால் கேட்டிருக்கிறீங்க. அதை வாங்கி கொண்டு போய் அவன் என்ன பண்ணுறான்றதை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா? இல்லை சொன்னாங்க. இப்போ எல்லாம் போச்சுல. இப்போ ரோட்டில் நின்றுட்டு இருக்கீங்கள, இப்போ கண்ணீர் சிந்தி அழுதுகிட்டு இருக்கீங்கள. உங்களை யார் அவசரம் ஓட சொன்னது? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து, இது கர்த்தருடைய சித்தமா, இது கர்த்தருடைய விருப்பமா, இது கர்த்தருடைய திட்டமா அப்படின்னு கேட்டீங்களா? பொறுமையோட காத்திருந்தீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பொறுமையோட காத்திருந்து சில காரியங்களை சரியாய் பாருங்க தீர்மானித்து நின்று நிதானமாய் அந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில ஆட்களை பார்த்தீங்கன்னா போய் தாறுமாற கணை வாங்குறது. தாறுமாறா 10 காசு வட்டி, 20 காசு வட்டி, 30 காசு வட்டி, 40 காசு வட்டின்னு சொல்லி வாங்கி அவசர அவசரமாக வீடு கட்டுறது.
அவசர அவசரமாக காரை வாங்குறது. ஏன்னா இவங்க மச்சான் பொண்டாட்டி எங்கள் வீடு கட்டிட்டா. யார் வீடு கட்டிட்டா? என் குழந்தை பொண்டாட்டி வீடு கட்டிட்டா. கூட பிறந்த தங்கச்சி வீடு கட்டிட்டா. அக்கா வீடு கட்டிட்டா. அதனால இங்கே பொறுக்க முடியல. அதனால புருஷனை போட்டு டார்ச்சரை கொடுத்து குத்தி கொடைஞ்சு, நாளைக்கு அடுக்கு வீடு வரல உனக்கு கஞ்சி கிடையாது. எல்லாரும் இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? இல்லை இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பண தேவைகளை சந்திப்பார். பொறுமையை மாத்திர விட்டுறக்கூடாது. பொறுமையை மாத்திர விட்டுறக்கூடாது. பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, பொறுமையை மாத்திர விட்டுறாதீங்க. ஆமே. இந்த விசுவாசமும் பொறுமையும் தராசு மாதிரி. அதை எடுத்து வாசிக்க எனக்கு டைம் இல்லை. அதை எடுத்து வாசினா வேற ஒரு இதில் போயிடும். அதை லேசாக சொல்லிடுறேன். எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்திரித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். எதை? வாக்குத்தத்தங்களை. கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன், உடனே நடக்கல உடனே நடக்கல உடனே போய் என்ன செய்யறது? வட்டிக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? விசுவாசித்தாங்க, விசுவாச அறிக்கைலாம் பண்ணாங்க, நடக்கலன்னு சொன்ன உடனே டக்குன்னு போய் என்ன செய்யறது? வட்டிக்கு வாங்கி எதை வாங்குறது? காரை வாங்குறது, வண்டியை வாங்குறது, வீடை கட்டுறது. கடைசியில் வட்டி கட்ட முடியாமல் பேங்க்காரன் வந்து வீடை பூட்டி தெருவில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து கேலி பண்ணி அவமானப்பட்டு அடமானம் வச்சு கடைசியில் ஏற்கனவே இருந்ததை விட மோசமான நிலைக்கெல்லாம் போய். எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். பொறுமையோட காத்திருந்தால் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பண தேவைகளை, உங்களுடைய பொருளாதார தேவைகளை அவர் என்ன செய்வார்? சந்திப்பார். ஆகவே விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு எது இருக்கணும்? எது இருக்கணும்? பொறுமை இருக்கணும். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, பொறுமையை விட்டுறக்கூடாது. விசுவாசமும் அவசியம், பொறுமையும் அவசியம். இது ரெண்டுமே இல்லைன்னா ஐயோ பரிதாபம். விசுவாசம் வேணும், பொறுமையும் வேணும். எந்த இடத்துல விசுவாசிக்கணும் ஆழம் அந்த இடத்துல விசுவாசிக்கணும். எந்த இடத்துல பொறுமையா இருக்கணும் அந்த இடத்துல பொறுமையா இருக்கணும். விசுவாசத்தினாலேயும் பொறுமையினாலேயும் வாக்குத்தத்தங்களை என்ன செய்தார்கள்? சுதந்திரித்தார்கள். ஆமே. பொறுமையை காத்துருங்க, கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். நிச்சயமாக வண்டியை வாங்குவீங்க, நிச்சயமா காரை வாங்குவீங்க, நிச்சயமா வீடை கட்டுவீங்க, நிச்சயமா நல்ல நிலைமைக்கு என்ன செய்வீங்க? வருவீர்கள். ஆமேன். அது மாத்திரமல்ல, சபையிலே வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அப்படி பொறுமையாய் காத்திருக்கும் போதுதான் பாருங்க பலனை நாம் பார்க்க முடியும் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப வசனத்தை கேட்கணும், வசனத்தை உள்ளத்துல வைக்கணும், வசனத்தை காத்து கொள்ளணும், அப்புறம் பொறுமையோட காத்திருக்கணும். எவ்வளவு வேலை இருக்குது பாருங்க. ஒரு காரியத்தை அடைவதற்கு, ஒரு காரியத்தை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு காரியத்தை செய்ய வேண்டியதுக்கு பாருங்க. வசனத்தை கேட்கணும், தொடர்ந்து என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும். சபைக்கு வந்து பிரசங்க செய்தியில கேட்கணும், வேதத்தை வாசிக்கணும். கேட்கும் போது வசனம் உள்ள போகுது, வசனம் விதைக்கப்படுகிறது. பிறகு அந்த வசனத்தை காத்து கொள்ளணும். ஆமே. வசனத்தை காத்துக்கொள்ளணும். வசனத்தை காத்துக்கொண்டு இங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், பொறுமையுடனே என்ன எப்படி? பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பொறுமையுடனே இருக்கும்போது தான் எதை பார்க்க முடியும்? பலனை பார்க்க முடியும், ரிசல்ட்டை பார்க்க முடியும், வெற்றியை பார்க்க முடியும், அறுவடையை பார்க்க முடியும், செழிப்பை பார்க்க முடியும். அவசரப்பட்டோம் என்றால் பலனை பார்க்க
முடியாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 16வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பொறுமையையும் ஆறுதலையும் என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. எதை எதை உண்டாக்குகிறது? பொறுமையையும் ஆறுதலையும் உண்டாக்குகிறது. அப்போ டெய்லி வசனத்தை கேளுங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திர பிரசங்கத்தை இல்லை, டெய்லியும் பிரசங்க செய்தி கேளுங்க. பாருங்க, யூடியூப்ல அப்லோட் பண்ணுறோம், வேணும்னா மெமரி கார்டில் போட்டு தர்றோம், பின்ட்ரைவில் போட்டு தர்றோம். நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் போய் டெய்லியும் கேட்கலாம். டெய்லியும் கேட்க 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 வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள விசுவாசமும் உண்டாகுது, பொறுமையும் உண்டாகுது. பொறுமையும் வருது, ஆறுதலும் வருகிறது. இப்படித்தான் ஒரு காரியத்தை நீங்கள் அடைய முடியும், அதை ரீச் பண்ண முடியும், வெற்றி பெற முடியும், செழிப்படைய முடியும். அவசர அவசரமாக ஓடுனீங்கன்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுன்றதே உங்களுக்கு தெரியவே தெரியாது. எதையாவது எடுத்து எங்கேயாவது போய் விழுந்து எதிர்காலமே என்ன செஞ்சிடும்? ஸ்பாயில் ஆகிடும், கெட்டு போயிடும். ஆகவே பொறுமையோட காத்திருங்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய மனதுதான் அவசரப்படக்கூடிய பகுதியாக இருக்கிறது. நீங்க இதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய ஆவி மனிதன், அவன் பொறுமையோட காத்திருக்கிறான். அவன் உள்ள இருந்து சத்தம் கொடுக்கிறான், பொறுமையாரு, அவசரப்படாத, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் காத்திரு, நிதானமா நில்லு, இடத்துல வார்த்தையை விட்டுறாத, வாயை விட்டுறாத, அவசரமா போய் முதலீடு பண்ணிடாத, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாத அப்படின்னு உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் சத்தம் கொடுக்குறான். ஆனா நம்முடைய மனது இருக்கு பாருங்க, நம்முடைய ஆத்மா இருக்குது பாருங்க, அது நம்மளை பிடிச்சி இழுக்குது. என்ன செய்யுது? அது பிடிச்சி இழுக்குது. அது இழுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சரீர காலத்துக்கு என்ன செய்யுது? வைக்குது. எது காலை தூக்கி வைக்குது? சரீர கால் எடுத்து வைக்குது. அப்ப எது அவசரப்படக்கூடிய ஒரு பகுதினா நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனதுதான் அவசரப்படக்கூடிய பகுதியாய் இருக்கிறது. ஆகையால் தான் நம்முடைய மனதை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். வாசிப்போம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினாலே, உங்கள் பொறுமையினால் எதை காத்துக்கொள்ளுங்கள்? உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இங்கே ஆத்துமா என்பது மனதை குறிக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் பொறுமையினாலே உங்கள் மனதை என்ன செய்து கொள்ளுங்கள்? காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த மனதுதான் அவசரப்படக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய மனதிலே கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நாம் தியானிக்கிற போதுதான் இந்த மனது அது நிதானமான ஒரு இடத்துக்கு வருகிறது. இதை நீங்கள் ஆழமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மனது அப்படி அளவாயுது. இங்கே போவோமா, இங்கே போவோமா, இதை செய்வோமா, அதை செய்வோமா, இதை எடுப்போமா, அதை எடுப்போமா, எல்லாம் பார்த்தா பச்சை பசேர்னு தெரியுது. எதை எடுக்கணும்னு தெரியவே தெரியும், எதை ஜூஸ் பண்ணணும்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணணும்? அதிகமாய் வேதத்தை வாசிக்கணும், அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், பிரசங்க செய்தியில் போட்டு கேட்கணும், அதிகமாய் ஜெபத்தில் காத்திருக்கணும், அதிகமாய் அந்நிய பாஷையில் இருந்து ஜெபிக்கணும். இப்படி வரும் பொழுது மனது நிதானமடைய ஆரம்பிக்கிறது. மனது நிதானமடைய ஆரம்பிக்கிறது. சரியான ஒரு இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறது, சரியான ஒரு நிலைக்கு வர ஆரம்பிக்கிறது. நான் சொல்கிறேன், அதுக்கு பிறகு ஒரு முடிவெடுங்க, நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அவசர அவசரமா இதான் அதான் அப்படி அப்படி அது இது எங்கேயே விழுந்து செஞ்சிருவோம், விழுந்துருவோம். ஆகவே நம்முடைய மனதிலே கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி தியானிக்கும் போதுதான் அவசரப்படுகிற அந்த நிலை மாறி பொறுமை உண்டாகிறது, நிதானம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. எது உண்டாகிறது? நிதானம் உண்டாகிறது. சில ஆட்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிதானம் தவறிட்டையா, நிதானம் என்ன செஞ்சிட்டேன்? தவறிட்டேன். நிதானம் தவறாம இருக்கணும்னா ஒன்றை செய்யணும். என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வச்சு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? தியானிக்க ஆரம்பிக்கணும், சிந்திக்க ஆரம்பிக்கணும். தேவ பிரசன்னத்துக்கு ஓடி வரணும். எந்த காரியத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, எந்த விஷயமா எடுத்துக்கங்க, ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்களா, அவசர அவசரமாக ஓடாதீங்க. உடனே தேவ பிரசன்னத்துக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே
இதை நான் செய்யலான் இருக்கிறேன், இதை நான் பண்ணலான் இருக்கிறேன், இந்த பாடத்தை எடுத்து நான் படிக்கலான் இருக்கிறேன், இந்த தொழிலை நான் செய்யலான் இருக்கிறேன், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். நீர் என்ன சொல்லுகிறீர்ப்பா? உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுது? காத்திருக்கிறேன். ஆவியானவர் என்னோட பேசும், ஆவியானவர் எனக்கு சத்தம் கொடுக்கும், ஆவியானவர் எனக்கு உணர்த்தும், உங்களுடைய வார்த்தையை கொண்டு என்னோட என்ன செய்யும்? பேசும். நான் காத்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், நின்று நிதானமாய் போகும் பொழுது நான் சொல்கிறேன், வெற்றியின் மேலே வெற்றி பெறுவீர்கள், ஜெயத்தின் மேலே ஜெயம் பெறுவீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் செய்வார், உங்களை வைப்பார். அநேகர் கன்று ஆச்சரியப்படுவார்கள். இந்த நிலைமைக்கு வந்துட்டானேவே, இந்த பிள்ளை இந்த நிலைமைக்கு வந்துருச்சே, அடே அப்பா என்ன மாதிரி உயர்வு. படித்தவங்கெல்லாம் அங்கே ஒன்றுமில்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. இவங்க பாரு, இவ்வளவு ஒரு சிம்பிளான ஒரு பாடத்தை எடுத்து தான் படித்தாங்க, இவ்வளவு சாதாரண நிலையில் இருந்தாங்க, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்களே. என்ன காரணம்னா, கர்த்தர் கொடுத்த ஆலோசனை, கர்த்தர் கொடுத்த கவுன்சிலிங், கர்த்தர் கொடுத்த ஆலோசனை, கர்த்தர் கொடுத்த காரியம், கர்த்தர் கொடுத்த ஐடியா, கர்த்தர் கொடுத்த அந்த யுக்திகள், திட்டங்கள். ஆகவே அதற்காக என்ன செய்ய வேண்டும்? நாம் காத்திருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே எதை உண்டாக்குகிறது என்றால், பொறுமையை உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? பொறுமையை உண்டாக்கு. ஓகே, இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரெண்டு காரியத்தை செய்கிறது, அதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்கிறது? பொறுமையை உண்டாக்குகிறது. இரண்டாவதாக எதை உண்டாக்குகிறது? ஆறுதலை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? ஆறுதலை உண்டாக்குகிறது. வாசிப்போம். சங்கீதம் 119:50. 119வது சங்கீதம் 50வது வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதுவே என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. எது என்னை உயிர்ப்பித்தது? உம்முடைய வாக்கு, உம்முடைய வார்த்தை என்னை என்ன செய்தது? உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறார். சரி, இதனுடைய இந்த வசனத்தினுடைய முந்தின பகுதியை நாம் பார்க்கலாம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதுவே என்று சொன்னால் எதுவே? உம்முடைய வசனமே. எது? உம்முடைய வசனமே, உம்முடைய வார்த்தையே என்னை என்ன செய்தது? உயிர்ப்பித்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வசனம்தான் பாருங்க நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வசனம்தான் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. வசனம்தான் பாருங்க நம்மை எடுத்து நிறுத்தக்கூடியதாய் அது என்ன செய்கிறது? இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை ஆறுதல் படுத்துகிறார். எப்படி ஆறுதல் படுத்துகிறாராம்? வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து என்ன செய்தது? பெருகின. யாருடைய ஆறுதலோடும் நடந்து பெருகின? பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலோடு நடந்து பெருகின. சரி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை ஆறுதல் படுத்துகிறார் என்றால், வசனத்தினாலே, வசனத்தை நினைப்பூட்டி நம்மை என்ன செய்கிறார்? அவர் ஆறுதல் படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சத்திய ஆவியானவர் அவர் வரும்பொழுது நம்மை சகல சத்தியத்திற்குள்ளே என்ன செய்கிறார்? நடத்துகிறார் என்று. அப்ப சத்திய ஆவியானவர் நம்மை எவ்வாறு ஆறுதல் படுத்துகிறார்? வசனத்தினாலே, சத்தியத்தினாலே, வசனத்துக்குள்ளே நம்மை நடத்தி அந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டி அந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறார்? ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், ஊக்குவிக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவேதான் தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை நன்றாக என்ன செய்திருக்க வேண்டும்? தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வசனத்தை
தெரிந்து வைத்திருந்தால்தான் அந்த வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்? ஆறுதல் படுத்துவார். சோர்ந்து போகிற வேளையிலே, தொய்ந்து போகிற வேளையிலே, மனம் தளர்ந்து போகிற வேளையிலே நம்ம என்ன செய்வார்? தேற்றுவார், நம்மை ஆறுதல் படுத்துவார். எதன் மூலமாய் ஆறுதல் படுத்துவார்? வேத வசனத்தின் மூலமாக. எதன் மூலமாக? வேத வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்வார்? ஆறுதல் படுத்துவார். எனவேதான் வசனத்தை நாம் வாசித்து அதை அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. நமக்கு வசனமே தெரியலைனா பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை ஆறுதல் படுத்துவார்? வசனமே நமக்கு தெரியலனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி தேற்றுவார்? மக்கள் என்ன சொல்றாங்க? நான் படிக்கல, அதனால எனக்கு வசனம் தெரியாது. நான் கேட்குறேன், படிக்காதவங்க எப்படி சினிமா பாட்டை சூப்பரா பாடுறாங்க? அவங்க படிக்கலைங்க, ஆனால் எதை அழகா பாடுறாங்க? சினிமா பாட்டை சூப்பராக பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? எப்படி பாடுறாங்கன்னா, அதை திரும்ப திரும்ப என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க, சேர்ந்து என்ன செஞ்சாங்க? பாடினாங்க, பாடிட்டாங்க. அதை பண்ண முடியும்னா சபைக்கு வந்து தொடர்ந்து வசனத்தை கேட்கும்போது, அந்த வசனத்தை திருப்பி திருப்பி பாருங்க, காதுனால கேட்கும்போது, வசனத்தை இங்கே சொல்லி கொடுக்கும்போது, வாயத்திலிருந்து திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த வசனம் செஞ்சிருது, இருதயத்தில் பதிஞ்சிருது. இப்போ அந்த வசனம் உள்ள இருக்கிறதுனால அந்த வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? எல்லாரும் இருக்கிறீங்களா? அதனால நான் படிக்கலன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? சாக்கு போக்கு சொல்ல உன்னிப்பா கவனிக்கணும், ஆழமா கவனிக்கணும். பிரசங்க செய்தியில் வீட்டில் போட்டு என்ன செய்யணும்? கேட்க. அப்படி கேட்கும்போது வசனம் உள்ள போகுது, கிரியை செய்யுது. வசனம் நமக்குள்ள பொறுமை உண்டாக்குது, நமக்கு ஆறுதலை உண்டாக்குறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? வசனத்தின் மூலமாய் நம்ம என்ன செய்கிறார்? ஆறுதல் படுத்துகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை நிலை நிறுத்துகிறார், நம்மை ஊக்குவிக்கிறார், நம்மை நடத்துகிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆகையால் தான் வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 15வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 16வது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை பாருங்க நமக்குள்ளே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பொறுமையையும் ஆறுதலையும் உண்டாக்குகிறது. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்திலே காத்திருங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு தீர்மானத்தையும் எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. அது தோல்வியில் போய் என்ன செஞ்சிடும்? முடிந்துடும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு ஓடி வந்து கதவை பூட்டி தேவ பிரசன்னத்தில் காத்திருந்து நல்லா ஜெபித்து, அந்நிய பாஷையில இருந்து ஜெபித்து, வேதத்தை அதிகமாய் வாசித்து, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து அதை செய்யுங்கள். நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வார்த்தை கொண்டு என்னை பலப்படுத்தும், உடைய வார்த்தை கொண்டு என்னை தைரியப்படுத்தும், உடைய வார்த்தையினாலே என்னை எடுத்து நிறுத்தும். சில சமயங்களில் அவசரப்பட்டு சில முடிவு எடுத்துடுறேன். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ரட்சிக்கப்படாத மனுஷன், ரட்சிக்கப்படாத ஆட்கள் சொன்ன ஆலோசனையெல்லாம் கேட்டு செஞ்சேன், வெட்கப்பட்டு போயிட்டேன். இனிமேல் அப்படி நான் செய்ய மாட்டேன். உமக்கு காத்திருக்க போகிறேன், உடைய பிரசன்னத்தில் காத்திருக்க போகிறேன், உடைய வார்த்தையில் நான் காத்திருக்க போகிறேன். நின்று நிதானமாய் நீர் சொல்லுகிற காரியத்தை நான் கேட்க போகிறேன். ஆண்டவரே நீர் சொல்லுகிற காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, என்னை தைரியப்படுத்துங்க. உடைய வார்த்தையின் மூலமாய் எனக்கு பொறுமையும் ஆறுதல் உண்டாகிறது. உடைய வார்த்தை எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்குகிறது. கல்வாரி சிலுவையின் மூலமாக, மீட்பின் மூலமாக நான் இழந்த எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி எனக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேவனே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எந்த காரியமாக இருக்கட்டும், உம்முடைய கேட்காம நான் செய்ய மாட்டேன். உம்முடைய ஆலோசனை கேட்காம நான் செய்ய மாட்டேன். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம நான் போக மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது, என் கண்ணுக்கு அது பிரியமாக இருக்குதுன்றதுக்காக நான் செய்ய மாட்டேன். அது உம்முடைய சித்தமா, அது உம்முடைய விருப்பமா, அது உமக்கு இஷ்டமா என்பதை நான் கவனிக்க போகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே, என்னை நீர் நடத்தும், நீர் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம். ஓ தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எதை காட்டிலும் இந்த வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, சகலத்தையும் தாங்குகிற உடைய வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை உடைய வார்த்தை தாங்குவதாக, செய்யக்கூடிய தொழில் வியாபாரங்களை உடைய வார்த்தை தாங்குவதாக, ஊழியத்தை சபையை உடைய வார்த்தை தாங்குவதாக. கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு காத்திருந்து நல்ல தீர்மானங்களை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நின்று நிதானமாய் கவனமாய் காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த அவசரப்படக்கூடிய அந்த நிலை மாறி நின்று நிதானமாய் செல்ல பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். உடைய வார்த்தை அதிகமாய் கேட்டு பொறுமையோட காத்திருக்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, செழித்து ஓங்குவார்களாக. அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.